அனைவருக்கும் நமஸ்காரம். மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் சனாதனத்தின் மிக முக்கியமான நிகழ்வு. மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் ஆருத்ரா தரிசனம் இவை இரண்டுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சனாதனத்தின் இரு பெரும் உபசமயங்களான சைவம் மற்றும் வைணவம். தொன்று தொட்டு இந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒற்றுமைகள் நிறைய இருப்பினும் பேதங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவை மறையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, தற்பொழுது அகோபில மடத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் 46ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரானவர் காஞ்சி மகா சுவாமியை பற்றிய அவரது உயர்வான எண்ணங்கள் அது நமக்கு ஊக்கம் தருகின்றது. சைவமும் வைணவமும் சண்டையிட்டு கொள்ளப் போவதில்லை. அவை இரண்டும் சனாதனத்தின் இரு கண்கள். எதனால் வேறுபடுகின்றன? ஒரு சிறு கொள்கையினால் சைவமும் வைணவும் வேறுபடுகின்றன. ஆதிசங்கர பகவத்பாதாள் தாம் உபதேசித்த அந்த அத்வைத தத்துவத்தில் சொல்வது என்னவென்றால், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல, ஒன்றே அப்படின்னு சொல்றார். நம்முடைய எம்பெருமானார் விசிஷ்டாத்வைதத்தில் சொல்றது என்னன்னா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு. பரமாத்மாவின் திருவருளால் ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று சேர முயற்சி செய்தார். ஒரு காலத்திலே இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விசிஷ்டாத்வைதத்திலிருந்து அத்வைத்தமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாழும் காலத்திலே பிறக்கும் பொழுது இந்த ஜீவாத்மா தனியாகத்தான் இருக்கின்றது, பரமாத்மாவாக உணரப்படவில்லை. இது நம்முடைய ஆச்சாரியர் சாதித்தது. இப்போ இந்த இரண்டுத்துக்குமே இந்த சின்ன வேறுபாடு தான் இருக்கு. இந்த ஆருத்ரா தரிசனம் எதனால் சிறப்புடையது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த சைவம் வைணவம் தாண்டி சனாதனம் அப்படின்ற ஒரு குடையின் கீழே நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவன் பிறக்கும் பொழுது வளரும் பொழுது விசிஷ்டாத்வைத தத்துவமானது நிரூபணமாகின்றது. விசிஷ்டாத்வைதத்தின் முடிவிலும் அத்வைதமும் உரைப்பது என்னவென்றால், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகின்றது. விசிஷ்டாத்வைதம் தத்துவத்திலே அது ஒன்றாகின்றதுன்னு சொல்கிறோம், அத்வைதம் அது ஒன்றாகவே இருக்கின்றதுன்னு சொல்கிறோம். ஸோ இறுதியிலே இரண்டும் ஒன்றே. இதை சிறப்புற உணர்த்துவது இந்த ஆருத்ரா தரிசனம். பொதுவாக ஒரு க்ஷேத்திரம்னு பார்த்தோம்னா மூலவர் உற்சவர் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருப்பார். பல நேரங்களில் மூலவருடைய திருரூபம் அண்ட் உற்சவருடைய சொரூபமும் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஆருத்ராவிற்கு சிறப்பு பெற்றது தில்லை, சிதம்பரம் அழைக்கக்கூடிய தில்லை. இந்த தில்லையில விசேஷம் என்னவென்றால், மூலவரும் உற்சவரும் ஒன்றே. அங்கு மூலவராக எழுந்திருக்கும் நடராஜ பெருமான் உற்சவராக வலம் வந்து திருவீதி வலம் வந்து புறப்பாடு கண்டு சேவை சாதிக்கின்றார். அப்போ அந்த தத்துவம் என்ன சொல்றது? வெளிப்படையாக மூலவராகவும் உற்சவராகவும் நீங்கள் பார்ப்பது ஒன்றே அப்படின்ற ஒரு அருமையான தத்துவத்தை இந்த ஆருத்ரா மூலமாக நடராஜ பெருமான் உணர்த்துகின்றார். தூக்கிய திருவடி, தாங்கிய ஓர் திருவடி. நடராஜ பெருமானின் தூக்கிய திருவடியும் தாங்கிய திருவடியும் உணர்த்துவது என்னவென்றால், அது ஒரு யோக நிலை. நம்ம எல்லாரும் முடியாது. இயல்பாக என்ன பண்ணும், ரெண்டு காலை வச்சுருந்தா நம்மளால் நிற்க முடியும், ரெண்டு காலை தாண்டி பேலன்ஸ் பண்ண முடியாது, ஒரு காலால் பேலன்ஸ் பண்ண முடியாது. இயல்பான சமயங்களில் இரு கால்கள் தேவைப்படும். மோட்ச நிலை செல்லும் பொழுது அங்கு ஒரு கால் மறைந்து ஒரு கால் மட்டுமே ஆதாரமாக இருக்கும். இருகால்னு சொல்லப்படக்கூடியது ஜீவாத்மா பரமாத்மான்னு தனித்தனியாக நாம் யோசித்து கொண்டிருக்கும் வேளையில், வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த இரண்டுமே ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேர்ந்தவுடன் அங்கு எஞ்சி இருப்பது பரமாத்மா மட்டுமே. ஒரு கால் ஊன்றி இருக்கும் இந்த ஜீவாத்மாவானது
பரமாத்மாவுடன் கலந்திருக்கும். அது தனது தனித்தன்மையை இழந்திருக்கும். ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்றது போயிடும். ஜீவாத்மாவோட இண்டிவிஜுவாலிட்டின்றது போயிடும். பரமாத்மாவுடன் இணைந்திருக்கும். ஆருத்ரா தரிசனம் உணர்த்தக்கூடிய மிக அற்புதமான உண்மை இவை இரண்டுமே. சிதம்பரத்தில் ஆடுகின்ற தில்லைக்கூத்தன் உணர்த்துவது மூலவர் உற்சவர் வேறல்ல ஒன்றே, ஜீவாத்மா பரமாத்மா வேறல்ல ஒன்றே, இருபதம் தாங்கியவன் ஒரு பதம் தாங்கியதன் விளைவு. அதனுடைய அர்த்தம் ஜீவாத்மாவாக பரமாத்மாவாக தனித்தனியாக இருந்திருக்கலாம். ஒரு காலத்திலே அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்தவுடன் அங்கு கண்ணுக்கு தெரிவது பரமாத்மா மட்டுமே. தற்பொழுது நமது சமயம் சந்தித்து வரும் சவால்கள் ஏராளம் ஏராளம். சங்கர நாராயணனை சேவிக்கும் நாம் சைவம் வைணவம் இந்த இரண்டில் உள்ள போற்றக்கூடிய விஷயங்களை மனதில் கொண்டு வேற்றுமையை களைவோம். களைந்தோமேயானால் நிச்சயமாக மனதினுள் வரக்கூடிய அந்த ஆருத்ரா தரிசனம், அந்த எம்பெருமானின் திருநடன காட்சி நம்மையும் உய்விக்கும், நம்மை சார்ந்த சமூகத்தையும் உய்விக்கும், மிக பெரும் பேரான சனாதனத்தையும் உய்விக்கும். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.